கர்நாடக மாநிலத்தில் 3 மாவட்டங்களை நாங்கள் 2 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மூலமாக இலவச சிகிச்சை செய்து கொண்டு வருகிறோம். அதற்கு கிடைத்த பரிசு தான் இது. இதற்கு முன்பாக 1.5 லட்சம் அறுவை சிகிச்சைகளை இலவசமாக செய்தோம் என்பதற்காக யுனைடெட் கிங்டம் கிளாஸ்கோவுக்கு என்னை அழைத்து ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன் சர்ஜன் ஒரு டாக்டரேட் கொடுத்தார்கள். அது இந்தியாவிலே டாக்டர் பட்டம் படிக்காத ஒருவன் நான் ஒருவன் தான் அதை வாங்கியிருக்கிறேன். ரஷ்யாவை அழைத்து புதின் கவர்மெண்ட்டும் குர்ஸ்க் ஸ்டேட் மெடிக்கல் பல்கலைக்கழகத்திலே எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். மைசூர் பல்கலைக்கழகம் 104 ஆண்டு ஆகிறது, அதிலேயும் டாக்டர் பட்டம் கொடுத்தார்கள். இவையெல்லாம் இலவசமாக செய்வதனால் இப்போது ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகம் இந்தியாவிலே மிகப்பெரிய பல்கலைக்கழகம் 91 மருத்துவக் கல்லூரிகளை வைத்திருக்கிறது. அஃபிலியேட்டடில் 1400 கல்லூரிகளை அடங்கிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் பெறுவதிலே மிகவும் பெருமை அடைகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். 3 மாவட்டங்களை நாங்கள் அதில் இலவசமாக வைத்தியம் செய்கிறோம். சாமுண்டீஸ்வரி மருத்துவக் கல்லூரி, ராஜராஜேஸ்வரி மருத்துவக் கல்லூரி மூலமாக 2 மருத்துவமனை மூலமாக செய்கிறோம். ராஜராஜேஸ்வரி கல்லூரி 1800 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனை, 150 ICU பெட் இருக்கிறது, மாடுலார் ஆப்ரேஷன் 20 இருக்கிறது. இவையெல்லாம் இலவசம். ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரைவேட் மருத்துவமனையில் 4 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் ஆகும். நாங்கள் வெறும் மருந்து மாத்திரையிலே கிட்டத்தட்ட ஒரு 20,000-30,000 ரூபாயிலே நம்முடைய அறுவை சிகிச்சையை செய்து கொண்டு வருகிறோம். ஆகவே அதற்கு கிடைத்த பரிசு தான் இன்று முதலமைச்சரும் ஆளுநர் அவர்களும் இணைந்து இந்த பட்டத்தை வழங்கினார்கள். அது பெருமைத்தக்க தமிழ்நாட்டிற்கு ஒரு பெருமை என்று சொல்லலாம். தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி என்டிஏ கூட்டணி வந்து வெளியே நம்ம இன்னும் என்டிஏ கூட்டணி புதிய நீதி கட்சியை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலக அளவிலே இந்தியாவை முன்னிறுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே தொடர்ந்து அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய நீதி கட்சி தமிழக வெற்றி கழகம் சொன்னது போலவே வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மக்கள் அவங்க சொன்னது போல் அவங்க வெள்ளை அறிக்கை விட்டுருக்காங்க. அதை இன்னும் நான் படிக்கலை. இன்று பூரா இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு இப்போ நேராக ஏர்போர்ட்டில் வந்து வரேன். அது மொத்தத்தில் தனியார் கடன், மாநிலத்தினுடைய கடன் சுமை அதிகமாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 10 ஆண்டு காலத்திலே அதிகமாக கடன் சுமையை தமிழகத்திற்கு மக்கள் மீது திணித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அறிக்கை படித்த பிறகுதான் தெரியும். தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் வந்து அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு நோக்கி நகரத்தை நம்ம பார்க்கணும். அப்போ தமிழக அரசில் தமிழக வெற்றி கழகம் ஒரு தவிர்க்க முடியாத கட்சியாக வளர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை எப்படி ஆட்சிக்கு வந்தார்கள்? ஒரு மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் என்று மக்கள் விரும்பி மாற்றத்திற்காக போட்டிருக்கிறார்கள், வாக்களித்திருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு ஏற்றார் போன்ற ஒரு ஆட்சியை விஜய் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், முதல்வர் அவர்கள். ஆகவே என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஆட்சி என்று தான் என்னால் சொல்ல முடியும். என்று சொன்னால் இன்னும் அதிலே தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. மேல் மட்டத்திலே லஞ்சம் இல்லை, ஆனால் அதிகாரிகள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு ஒரே வழி சஸ்பெண்ட் என்ற ஒரு பெயரை வைக்கக்கூடாது. ஒரு 3 நாட்களிலே விசாரணை வைத்து வேலை நீக்கம் செய்யப்படும் என்று அறிவித்து விட்டாலே முதல்வர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பெயரும் புகழும் கிடைத்துவிடும். என்று தன்னுடைய வேலை போய்விடும் என்று சொன்னால் 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 2 லட்சம் கொடு என்று அதிகாரிகள் கேட்க மாட்டார்கள். ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் இன்னும் கொஞ்சம் மாறவில்லை என்றால் அதிகாரிகள் மட்டத்திலே அது அந்த ஊழல்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அது தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி வேலை நீக்கம். அதே போல் குற்றங்கள் கடுமையாக்க தண்டனை வழங்க வேண்டும். சவுதி அரேபியாவில் நீங்கள் பகலில் ஜமாத்துக்கு போகும்போது சும்மா ஒரே ஒரு கீயை வச்சு லாக் பண்ணிட்டு போகிறான். என்னென்னு சொன்னேன்னா கற்பழிப்புக்கு ரவுண்டானால் தொங்க விட்டுருவான் தூக்கில். அதே போல் திருடுக்கு கையை வெட்டிடுறான், விரலை வெட்டிடுறாங்க. இந்த கடுமையான மனித உரிமை கழகங்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியையும் தண்டனைகளையும் அதிகமாக்கக்கூடிய ஒரு மனித உரிமை கழகம் தான். அதுக்கு பயந்துட்டு தான் எல்லாரும் இந்த சட்டத்தில் பல்வேறு ஓட்டைகள் இருந்து கொண்டிருக்கு.
ஆகவே இந்த சட்டம் கடுமையாக்கப்பட்டிருந்தால் பாலியல் வழக்குகள் குறைக்கப்படும், அதேபோல் லஞ்ச லாவண்யங்கள் குறைக்கப்படும். ஒரு நல்ல ஆட்சி, மக்கள் விரும்புகின்ற ஆட்சி முதல்வர் விஜய் அவர்களால் கொடுக்க முடியும். இந்த தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாக குறிப்பாக ஆளுங்க திமுக வரைக்கும் குற்றச்சாட்டு என்னவா இருந்ததுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கஞ்சா போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் தற்போது தமிழக வெற்றிகரம் ஆட்சி வந்தப்பறம் அது தொடர்ந்து சரியாக இருக்குது. இந்த குற்றங்கள்லாம் ஓராண்டில் நடந்ததா? இந்த குற்றங்கள் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது இன்னும் சென்ற ஆண்டு அதிகமாக இருந்தது, இந்த ஆண்டு அது தொடர்கதையாக இருந்தது. ஆகவே தான் சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். பாலியல் தொல்லை பெண்களுக்கு கொடுத்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால், வால்டர் தேவாரம் ஒரு நல்ல செய்தி சொல்கிறேன். வால்டர் தேவாரம் நக்சலைட் தமிழகத்திலே வளர்ந்தது. தருமபுரி மாவட்டம் முழுவதும் நக்சலைட் இயக்கமாக வந்தது. அதே போல் கிருஷ்ணகிரி வரை வந்தது, வடார்காடு வேலூர் வரை வந்தது. வால்டர் தேவாரம் தமிழக முதல்வர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களை வந்து சந்தித்தார். கொஞ்சம் நான் கடுமையாக ஆக்ஷன் எடுக்கணும், நீங்கள் அனுமதி கொடுங்கன்னார். ஒன்றில் ஒரு 10-15 பேரை சுட்டார். அந்த மலையே காணும், மலையில் இருக்கிற ஒரு நக்சலைட்டும் இல்லை. நக்சலைட் பூரா வெளி மாநிலத்துக்கு போயிட்டான், வெளியூருக்கு போயிட்டான். இப்போ தமிழ்நாட்டில் நக்சலைட் என்ற ஒரு வார்த்தை இல்லை என்று சொன்னால் அது தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சாரும், டிஐஜியாக இருந்த வால்டர் தேவாரத்தை சாரும். எதற்காக இதை இந்த நேரத்தில் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், சட்டம் கடுமையாக்க வேண்டும். காவல்துறைக்கு 80% செய்திகள் அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் நிச்சயமாக இந்த கொலைகள், கற்பழிப்புகள், பாலியல் தொந்தரவுகள், அதேபோல் சிறுமிகள் பாலியல் தொந்தரவுகள் இவையெல்லாம் தடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.